Hello guys, this is VR Boys. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 T20 மேட்சஸ் முடிஞ்சிருக்கு. அதை பத்தின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூ மாதிரி பண்றோம். நாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் T20ல பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து வந்து இந்தியாவை நீங்க பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்க. பதிலுக்கு இந்தியா வந்து ஒரு ஒரு டின்னு கட்டிட்டாங்க. ஆக்சுவலி 238 போட்டு பொழப்பொழன்னு பொழந்துட்டாங்க. அவங்களோட போலர்ஸ்க்கு எல்லாமே க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க. ஆக்சுவலி அபிஷேக் சர்மாக்கு அகேன்ஸ்டா அதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்தது. அப்புறம் அவங்க பேட்டிங் வரும்போது என்ன ஆச்சுன்னா 190 ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சாங்க. அவங்க கிட்ட அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நம்ம முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருந்த மாதிரி இல்லை. அது பத்தி சொல்லுங்க. அண்ட் செகண்ட் T20 பத்தி சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம அப்படியே பண்ணிடலாம். செகண்ட் T20ல என்ன ஆச்சுன்னா, இந்த வாட்டி இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து போலிங் எடுத்தாங்க. நீங்க ஆடுங்க நியூசிலாந்து அப்படி சொன்னாங்க. அவங்க வந்து நியூசிலாண்டோ ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு அவங்களால முடிஞ்ச ஒரு 208 ஜஸ்ட் 208 அடிச்சாங்க. அதை இந்தியா திருப்பி 15.1 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணிட்டாங்க 28 பால்ஸ் பேரோட. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த T20 பத்தி? ஆப்வியஸ்லி T20 இந்தியாவை T20ல வந்து அடிச்சுக்கிறதுக்கு எந்த டீமுமே இன்னும் வரல. ஈவன் ஆஸ்திரேலியா கூட ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்தியாவை வந்து T20ல அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இந்த இந்தியா ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. என்ன கேட்டிங்கன்னா, நியூசிலாந்து வந்து அவங்களோட பவுலர்ஸை சரியா யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டான டைமிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் சொல்றேன். இப்போ ஜாக்கப் டஃபி வந்து நல்ல லென்த் அண்ட் லைனை பிடிச்சு போடுறாரு. அவர் ஆப்வியஸ்லி ஒரு வேர்ல்டு கிளாஸ் பவுலரா மாறிட்டாரு. இப்போ இருக்கிற ஃபேமஸ் பவுலர்ஸ்ல யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து ஜாக்கப் டஃபி தான். அவரை பத்தி நம்ம இங்க பெருசா பேசியே தான் ஆகணும். உள்ளாடி போகும்போது அவர் பிடிச்சு போட்டனாலதான் இந்த அளவுக்காச்சும் கேவலமா தோக்காம போயிட்டாங்க நியூசிலாந்து. இல்லைன்னா இன்னும் கேவலமா தோத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் T20ல வந்து 250 260 எல்லாம் வந்திருக்கும் அசால்ட். அவர் மட்டும் பிடிச்சு போடலாம். அவருமே அந்த 13 பெர் ஓவர் எக்கனாமில ரேட்ல போட்டுட்டு இருந்தாருன்னா அந்த அளவுக்கு வந்துருக்கும் ரன்னு. மற்றபடி இந்தியா எங்க போனாலுமே T20ல பொழந்து கட்டிடுவாங்க. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் T20ல வந்து ஒரு டிஸ்ட்ராக்டிவான ஒரு ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ரிங்கு சிங்குமே வந்து டவுன் தி ஆர்டர்ல ரொம்ப நல்ல ரன்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு தான் இருந்தாரு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க ரிங்கு சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ்ல வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் T20க்குள்ள வரும்போதும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த அளவுல நம்ம பார்க்கும்போது இந்தியா எந்த அளவுக்கு T20ல அவங்களோட டேலண்ட்ஸை கெயின் பண்ணிட்டு வராங்கன்னு நம்ம பார்க்கணும். இன்னுமே நீங்க வந்து இந்த டீம் அப்படியே தூக்கி போட்டுட்டு டீம் பி மாதிரி ஒரு ஆயுஷ் மாத்திரே ஒரு பிரியான் சார் என்ன ஒரு டீமை கொடுத்தா கூட நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டா வின் பண்ணிடுவாங்க. ஸோ T20யை பொறுத்த வரைக்குமே இந்தியா டீம் அடிச்சுக்கிறதுக்கு எந்த டீமுமே இன்னும் இல்லை. ஈவன் இந்த நடக்க போறக்கூடிய வேர்ல்டு கப்ல கூட நியூசிலாந்து இந்தியா வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க. இப்ப யார் தான் அவங்க கூட ஆட போறாங்கிறதா நம்மளோட கொஸ்டின் மார்க்கே. ஆஸ்திரேலியா ஆட போறாங்களா, நியூசிலாந்து ஆட போறாங்களா, சவுத் ஆப்பிரிக்கா ஆட போறாங்களா, இல்ல ஸ்ரீலங்கா ஆட போறாங்களாங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கே. ஸோ அதுல வித்தவுட் எனி டவுட். இன்னொன்னு நான் ஒருத்தரை பத்தி பேசி ஆகணும். நான் முழுசா சந்திரமுகியாவே மாறிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி சிவம் டுபே முழுசாவே வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராகவே மாறிட்டாரு. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கௌதம் கம்பீரும் சூரியகுமார் யாதவும் தான். நம்பர் 4ல ஆடிக்கிட்டு இருந்த பிளேயரை நம்பர் 7 நம்பர் 8ல கொண்டு ஆட வச்சு, ஒரு பவுலரை பேட்ஸ்மேனா இருந்த ஒரு பிளேயரை அப்படியே 3 ஓவர் 4 ஓவர் 2 ஓவர் கொடுத்து தள்ளி ஒரு தேவைப்படுற நேரத்துல விக்கெட் கொடுக்க வச்சு அவர் வந்து ஒரு முழுசா சந்திரமுகியாவே மாற வச்சுட்டாங்க. அவரோட ஹேர் ஸ்டைல வேற அவருக்கு இந்த குழந்தை அந்த அம்மா சின்ன குழந்தைங்களுக்கு வாரி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் போட்டு வராரு. தலையம் போட்டு வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 2 விக்கெட்டு, செகண்ட் T20ல வந்து ஒரு விக்கெட்டு, அதுவும் தேவைப்படுற நேரத்துல டேரல் மிச்சல ரெண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் T20ல ரெண்டுலயுமே மொட்டை மாமா டேரல் மிச்சல வந்து அவரு விக்கெட்டை கழட்டிட்டாரு. அதே சேம் பால் அந்த ஆஃப் ஸ்டம்புக்கு எகென்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி போட்டாரு ஒயிட் ஆங்கிள் விக்கெட். அதே ஷாட், அதே ஸ்லோவர் பால், அதே மாதிரி பவர் இல்லாம ஒரு ஷாட் அடிச்சு விக்கெட்டை விட்டாரு. ஸோ இப்போ வரைக்கும் அவர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்கேக்கு நல்ல ஹெல்ப் ஆகுமான்னு நம்ம பார்க்கணும். நம்ம அசானாவுமே ட்வீட் போட்டிருந்தாரு, அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸ் வந்து சிஎஸ்கே வாங்கி ஆகணும் கண்டிப்பா. மோஸ்ட் எவர் இம்ப்ரூவ்டு பவுலரா மாறிட்டார் சிவம் டுபே. ஸோ அது ரொம்ப நல்ல வரவேற்பு தான் டீம் இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு. இன்னொன்று வந்து ஹர்திக் பாண்டியா நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் நீங்க பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், என்ன கொடுத்தாலுமே நல்லா பண்றாங்க. மற்றபடி ஓகே தான். டீம் இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. இன்னுமே அடுத்து இன்னும் 3 T20 இருக்குது. அதுல இன்னுமே அவங்க வின் பண்ண தான் போறாங்க. எங்கேயுமே அவங்க விட போறது இல்ல. கௌதம் கம்பீருக்கு இப்பதான் வந்து மனசுலயே இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கும். எப்போ அவருக்கு வந்து
ஒரு ஹர்திக் பாண்டியா, ஏன்னா ஓடிஐல இருந்து தோத்துட்டு வந்திருக்காங்க. இப்பதான் வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா பிராக்டிஸ் செஷன்ல ஹர்திக் பாண்டியா பார்க்கும்போது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பும்ராவை பார்க்கும்போது, அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மாவை பார்க்கும்போது, இவங்க எல்லாம் T20 மட்டும் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பெருசா. இவங்கள பார்த்தாலே இப்ப அவருக்கு வந்து ஒரு மூச்சு விடுற மாதிரி. ஏன்னா அப்பாடா நமக்கு வந்து இப்பதான் ஒரு மூச்சு, இவங்க வந்தாலே நம்ம T20 வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூச்சு விடுறாரு கௌதம் கம்பீர். சோ அந்த வகையில நமக்கான டிஸ்ட்ரக்டிவ் ஒரு டீம் செட் ஆயிடுச்சு. ஸ்லோவா சூரியகுமார் யாதவுமே நீங்க கவனமா நோட் பண்ணணும், ஃபார்ம்ல வந்துகிட்டு இருக்காரு. ஸ்லோவா நம்ம பழைய வீடியோல எல்லாம் சொல்லும்போது சூரியகுமாருக்கு என்னாச்சு, எங்க போயிட்டாரு, அவர் இனிமே ஸ்கைல தான் இருக்காரு, கீழே எர்த்துக்கு வந்தாகணும் அப்படின்னு எல்லாம் நம்மளும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும் இருக்கிற கோபத்துல. ஸ்லோவா அவர் வராரு, அது விச் இஸ் தி குட் சைன் ஃபார் T20 வேர்ல்ட் கப். ஒரு கேப்டன் அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயிங் ஆடினாதான் டீம் வந்து ஒரு கான்பிடன்ஸோட இருப்பாங்க. இல்ல அவரே வந்து ரன் ஸ்கோர் பண்ண போறாருன்னா அவர் அவரோட கேப்டன்சியில கான்பிடன்ஸை இழந்துருவாரு. கோச்சிங் ஸ்டாஃபுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாமே நல்ல குட் சைனா தான் இருக்கு. பார்ப்போம். T20ல இந்தியா வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவான டீம், எவர் இன் ஏ வேர்ல்டு, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்ன அதர்ஷன் ப்ரோ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க கண்டினியூ பண்ணிடுங்க ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ என்ன கண்டினியூ பண்ண? இல்ல நான் எதுவும் சொல்லல. இல்ல இல்ல ஓகே, கனெக்டிவிட்டி இஷ்யூ அது. நீங்க நான் இப்போ அடுத்து என்னோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தோம், இந்தியா பத்தி ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம் முன்னாடியே, சவுத் ஆப்பிரிக்காவோட T20 சீரீஸ்ல கூட கொஞ்சம் பத்தி பேசியிருந்தோம். நியூசிலாந்து வந்து அவங்க கிட்ட நான் அப்பயே சொல்லியிருந்தேன், அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பேக்டர் பேட்டரோ பவுலரோ மிஸ்ஸிங்ன்ட்டு. ஏன்னா அவங்க கிட்ட அதுதான் வந்து ஒரு எப்பயுமே அந்த டோர்னமெண்ட்ல பிரச்சனையே அவங்களுக்கு அதான். நல்லா பண்ணிடுவாங்க, ஆனா கடைசி அந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து அந்த ஒரு பவுலரை வந்து டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு பேட்டர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு பிளேயர் இல்லை. அதனாலதான் அவங்க வந்து எல்லா ஃபைனல்ஸும் வந்து தோக்குறாங்க நான் சொல்லியிருந்தேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நியூசிலாந்து கிட்ட இருந்து? நான் என்ன நினைச்சேன்னா ஃபின்னாலனை வந்து இவங்க டீம்ல செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி இருக்காரா அவரு ஃபின்னாலன் இருக்காரா ஸ்குவாட்ல? ஆக்சுவலி டிம் செஃபர்ட் பிளேஸ்ல ஃபின்னாலன் வந்திருக்கணும். செம்ம ஃபார்ம்ல இருக்காரு பிபிஎல்ல, பொழந்து கட்டுறாரு. நீ எங்க பால போட்டு நான் தூக்கி விடுறேன் கடாசுடுறேன், அந்த மாதிரி தான் அவர் அடிக்கிறாரு. எனக்கு வந்து சிங்கிள்ஸ் வேண்டாம், அபிஷேக் சர்மாவோட அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பியா மாறிட்டாரு ஃபின்னாலன் ரைட் ஹேண்டரா. சோ கண்டிப்பா ஃபின்னாலன்ல இருந்திருந்தாருன்னா நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனிங்லயே அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கிடைச்சிருக்கும். ஃபின்னாலன் இல்ல. அப்புறம் வந்து லாக்கி ஃபர்கசன் வேற இன்ஜுரியில இருக்காரு. நான் நினைச்சேன் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு. மிச்சில் சர்மே ஒரு ஹை எக்கனாமிக்கலுக்கு போறாரு, சோதியுமே ரொம்ப ஹை எக்கனாமிக்கலுக்கு போயிட்டு இருக்காரு. பவுலிங்ல புடிச்சு போட மாட்டேங்கிறாங்க, ரன்ஸ் எக்கச்சக்கமா லீக் ஆகுது. டஃபி மட்டும் தான் அவர் ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி போடுறாரு லைன் ஹேண்ட்ல இருந்து. ஆர்சிபி வந்து ஜாக் போட்டு இங்க சோசியல் மீடியாஸ்ல கொழுந்து விட்டு எரியுது. ஜாக் அவுட் டஃபி பேஸ் பிரைஸ்ல வேணாச்சும் கொடுப்பானா அப்பவும் கொழுந்து விட்டு தெரிஞ்சு இப்ப மறுபடியும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்து விடுறாங்க போட்டு ஜாக் அவுட். ஏன்னா எல்லாமே வந்து ஆர்சிபிக்கு சாதகமா வச்சு அந்த மாதிரி ஒரு பிளேயர் பவுலர் வந்து அந்த ரேட் அமௌண்ட்டுக்கு போகவே கூடாது. மெயினா சிஎஸ்கே கூட தான் கம்பேர் பண்ணி கழுவி விடுறாங்க. உங்களுக்கு நீங்க மேட் கெண்டரி எடுத்தது போல ஜாக் அவுட் டஃபிக்கு போயிருக்கலாமே அப்படின்ட்டு. சோ நிறைய இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பேக்டரா நான் ஃபின்னாலன் தான் சொல்லுவேன், அவர் வந்திருக்கணும். இன்னொன்னு எக்ஸ்பேக்டரா ஒரு பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா லாக்கி ஃபர்கசன் அங்க பண்ணிட்டு இருந்தாரு, அவர் இன்ஜுரியில இருக்காரு. அவர் ரிட்டர்ன் வந்தாருன்னா மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு கைல் ஜேமிசனை வந்து நம்ம உட்கார வச்சுட்டு சம்மதர் ஒரு மேட் கெண்டரி இந்த செகண்ட் T20ல தான் ஆட வந்தாரு. ஓவர் டியூ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது ஓவர் டியூ பனி எக்கச்சக்கம். நார்மலா இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மந்த்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்கச்சமா பனி பொழியும். சோ எதுவும் பண்ண முடியாது. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுலர் கையில இருந்து நழுவி போயிட்டே தான் இருக்கும் பாடு. சோ மேட் கெண்டரியுமே இப்பதான் வந்தாரு. ஓகே, என்னோட காம்போ எப்படி இருக்கணும்னா நியூசிலாந்தோட பவுலிங் வந்து கைல் ஜேமிசன், மேட் கெண்டரி, அதுக்கப்புறம் சாரி வேற லாக்கி ஃபர்கசன், மேட் கெண்டரி, அதுக்கப்புறம் வந்து மிச்சில் சாண்டர், சோதி, அதுக்கப்புறம் வந்து இப்படி கிறிஸ்டின் கிளர்கேன்னு ஒரு பவுலர், சூப்பர் பவுலர். அவரு பேட்டிங்லயுமே டவுன் தி ஆர்டர் ரொம்ப நல்லா பண்றாரு. பவுலிங்குமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் T20ல வந்து அவரு ஏதோ அவரேஜா பண்ணாருன்னு சொல்லிட்டு பெஞ்சின் பண்ணிட்டு செகண்ட் T20ல வந்து அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. ஆனா அவருக்கு கன்னியூ சான்ஸ் கொடுக்கணும். சகாரி ஃப்ளோக்ஸ் வந்து சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல, அவர் பிளேஸ்ல தான் அவர் கொண்டு வந்தாங்க. சோ சகாரி ஃப்ளோக்ஸ் தேர்ட் T20ல பெஞ்சின் பண்ணிட்டு மறுபடியும் கிறிஸ்டின் கிளர்க்க கொண்டு வந்துடணும். ரொம்ப நல்லா பண்றாரு. டவுன் தி ஆர்டர் நம்பர் 8ல வந்து சூப்பரா பேட்டிங் பண்றாரு. ஓவர் ஸ்கில்லா இருக்கு அவருக்கு பேட்டிங். இனிமே ரொம்ப அண்டர் ரேட்டட் தான் நான் சொல்லுவேன். பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ ஃபியூச்சர்ல IPL கான்ட்ராக்டுமே அவருக்கு ரெடியா இருக்கும்னு நான் சொல்லுவேன்.
ஓகே, என்னோட நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஆக்சுவலி இந்த 2 டீமுக்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஏன்னா என்னன்ட்டு நான் அதை இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் T20ல பேட்டிங் ஆடி எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃப் சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்கன்ட்டு நம்ம இதுல பார்க்கலாம். இதுல எவ்வளோனா ஆக்சுவலி 14 சிக்ஸஸ் ஆக்சுவலி அடிச்சிருக்காங்க இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. இந்த 2 டீம் கூட இப்ப ஏன்னா T20 கிரிக்கெட்ல இருக்கிற டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா சிக்ஸர்ஸ் தான். பவுண்டரிஸ் யார் வேணா எவ்வளவு வேணா அடிச்சிடலாம், நியூசிலாந்து நிறைய கூட அடிக்கலாம் இந்தியாவோட. அந்த சிக்ஸஸ் ஒரு 2 ரன் எக்ஸ்ட்ரா, அந்த ஒரு குஷன் வந்து எந்த டீம் நிறைய அடிக்கிறாங்களோ இன்னொரு டீம் அடிக்க விடாத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் அந்த மேட்ச் ஜெயிக்குது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுல இந்தியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இங்கதான் அவங்களோட பவரை காமிச்சிருக்காங்க. 14 6 இந்தியா. வேற நியூசிலாண்டோட காட்டுறேன், இதுல பாருங்களேன். நியூசிலாண்டு பாத்தீங்கன்னா வேற அவங்க மொத்தமாவே சேர்த்து 9 6 தான் அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக் ரேட் கூட நீங்க பாத்துக்கலாம். வேற இந்தியா ஸ்ட்ரைக் ரேட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அபவ் 150 180 அந்த மாதிரி இருக்கு. அவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆடுறாங்க. நியூசிலாந்து வந்து கொஞ்சம் ஒரு லெசர் ஸ்ட்ரைக் ரேட் கம்பேர் டு தெம். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் T20ல? இதை பத்தி நான் வந்து மெயினா சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்னா, இது வந்து இந்தியாவோட ஹோம் கிரவுண்டு. அங்க வந்து எப்பவுமே இந்தியா தான் டாமினேட் பண்ணுவாங்க. இதே இது நியூசிலாந்து போனீங்கன்னா மேபி அது வந்து வேரி ஆகும். இருந்தாலுமே ஸ்டில் T20 சைட்ல வந்து இந்தியா வந்து யாருமே அடிச்சுக்க முடியாதுன்னு நான் ஆரம்பத்துல சொன்னதுதான். ஆனா எங்க ஊர்ல நான் பிஸ்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. இந்தியா காமிக்கிறது எங்க ஊர்ல நான் பிஸ்தா. நான் வந்து நியூசிலாந்துக்கு வந்தாலுமே நான் அதை பண்ணதான் போறேன். ஆனா இருந்தாலுமே எங்க ஊர்ல நான் பிஸ்தா அப்படிதான். ஏன்னா சம் பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. இப்போ டிம் செஃபர்ட் மாதிரியான பிளேயர்லாம் வந்து ஃப்ரீ ஃப்ளோர் ஆஃப் தி பேட்டர். அவருக்கு வந்து நீங்க நின்று வர மாதிரியான ஒரு பிச்சு கொடுத்தீங்கன்னா அவர் விளையாட மாட்டாரு. திவான் கானிக்கு ஆல்ரெடி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்தியன்ல ஐசிசி டூர்னமெண்ட்ஸ் வரும்போது, வேர்ல்டு கப் எல்லாம் வரும்போது நல்லா பண்ண பிளேயர். ரச்சின் ரவீந்திரமே அப்படிதான். மார்க் சாப்மன் அவர்கிட்ட பொட்டன்சியல் இருக்குதான். ஆனா அவர் நான் மார்க் சாப்மேனை ரொம்ப ஹைப் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஐபிஎல் ஆக்ஷன் அனாலிசிஸ் ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணும்போதே மார்க் சாப்மேனை கண்டிப்பா ஒரு டீம் எடுத்து போடணும், மிடில் ஆர்டர் எந்த டீமுக்கு தேவையோ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர்கிட்ட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனா அவரு இங்க டெலிவர் பண்ணல. மேபி இனி அடுத்த தேர்ட் T20 4th T20 5th T20 எல்லாம் வரும்போது பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கிறேன். அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும். யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ நான் சந்தோஷப்படுவேன் மார்க் சாப்மேன் பெர்ஃபார்ம் பண்ணார்னா. ஸோ நீங்க இப்போ கேட்டீங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பிச் கண்டிஷன்ஸை அனலைஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா ஒழுங்கா ஆடி இருப்பாங்க. அந்த பிச்சுக்கு தேவையான மாதிரி பிளேயர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த பிளேயரை போடலாமா அந்த பிளேயரை போடலாமா, தேவையில்லாம பவுலர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் T20ல கொடுத்த பவுலர்ஸை பெஞ்சின் பண்ணிட்டு செகண்ட் T20ல மாத்தி இன்னொரு பவுலர்ஸை, அதை சொன்னே கிறிஸ்டின் கிளார்க்கை வந்து ஆட வைக்காம சகாரி பிளாக்ஸ் ஆட வச்சு அவர் போடுற பேஸே 120 123ல தான் இருக்கு. அதுவும் பார்த்து அடிக்கிற மாதிரியான பேஸ்ல போடுறாரு. அவர் வந்து இந்தியாவோட தீபக் சகர் தான் சகாரி பிளாக்ஸ். அவருக்கு ஸ்விங் இருந்தா மட்டும்தான், சில ஸ்விங் கிடைச்சா மட்டும்தான் அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்விங் போச்சுன்னா வெத்து தூக்கி பூ பவுலிங் தான் அவரோடது. நம்ம சிக்கா சொல்ற மாதிரி பூ பவுலிங் தான், ஊதி விடுவார் கையில வச்சு, அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க கரெக்டான டீமும் அந்தந்த சஃபில் பண்ணக்கூடாது. இனி அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் T20க்கு போனா அதே ஸ்பாட் தான் தேர்ட் T20க்கு போனா மேபி ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு 200 அளவுக்கு அவங்க இந்தியா வந்து ஸ்கோர் பண்ண விடலனாலும் ஓரளவுக்கு டிஃபெண்ட் கம்மியா ஸ்கோர் பண்ண வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பவுலிங்ல போனாங்கன்னா. மெயின்லி செகண்ட் T20 தோத்ததுக்கு காரணம் வந்து நான் டியூன்னு தான் சொல்லுவேன். எக்கச்சக்க டியூ, அப்படி மழை மாதிரி பொழியுது பனி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே. ஸோ அதனாலதான் இவ்வளவு டாமினேட் பண்ணிட்டாங்க இந்தியா. 14 ஓவர்ல மேட்சை முடிச்சுட்டாங்க. ஓகே, முதல் T20ல இன்னொரு ஒரு விஷயம் நான் நோட் பண்ணியிருந்தேன், அதை பத்தி சொல்லுங்க. நியூசிலாந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்ல ஃபீல்டிங் சைட் நான் பார்த்த வரைக்கும். ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் T20லே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பால் வந்து ஃபீல்டர் கிட்ட போகும்போது கொஞ்சம் அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்பின் ஆகி அவர் ஓவர் ரன் பண்ணனாலும், சில பால் ஓவர் ரன் பண்ணாலும் ஒரு சில பால் வந்து கரெக்டா வந்தாங்க. அது ஓவர் டர்ன் ஆகி போயிடுச்சு. அண்ட் சில டிராப் கேச்சஸும் விடுறாங்க. அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? நியூசிலாந்து ஆல்வேஸ் ஜென்ரலி குட் ஃபீல்டிங் சைட், ஒன் ஆஃப் தி டாப் ஃபீல்டிங் சைட் சொல்லுவேன். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட், இவங்க செகண்டா வருவாங்க எப்பவுமே. அவங்க ஃபர்ஸ்ட் T20 தோத்ததுக்கு அதுவும் ஒரு காரணமா, பிகாஸ் ஃபீல்டிங் வந்து நீங்க பண்ணிதான் அவனை T20ல விட்டீங்கன்னா வர சான்ஸ் கோவிந்தா ஆயிடும் அதுக்கப்புறம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கேட்டீங்கன்னா கேட்ச் வின் யூ மேட்ச் தான் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சொல்றதுமே தான்.
கேட்சும் ஃபீல்டிங் தான் உங்களை மேட்சை வின் பண்ண வைக்கும் T20 பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட். நீங்க கட்ட ரன்னை கட்டுப்படுத்துறீங்கன்னா இல்ல கட்டன்னு விக்கெட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேவரபிளா அமையும் அந்த ஒரு மேட்ச். ஸோ அதை வந்து கோட்டை விட்டனாலதான் அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபீல்டிங் எக்கச்சக்கமா மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து உதவாங்கினாங்க. இன்னொன்னு மேட்ச் ப்ரெஷர் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் T20 வந்து அவங்க இந்தியா அடிச்ச ஸ்கோர் வந்து 238. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிளேயர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காங்கன்னா மினிமம் 100ல இருந்து 200 220 வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குமான்னு 6 அடிக்கும் போது பிளேயர் வந்து திணறிடுவாங்க. அந்த மேட்ச் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. கேட்ச பிடிக்கிற நேரத்துல கேட்ச மிஸ் பண்றது, அடிக்கிற நேரத்துல அந்த பால் அங்க போகுதா இங்க போகுதாங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி அந்த ஒரு ப்ரெஷர்னாலேயே கூட அவங்க வந்து ஃபீல்டிங் எக்கச்சக்கமா மிஸ் பண்ணிருக்கலாம். நம்ம நிறைய ஐபிஎல்ல பார்த்திருப்போம் மேட்ச் ப்ரெஷர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மேட்ச் ப்ரெஷர்னால கூட அவங்க ஃபீல்டிங் மிஸ் பண்ணிருக்கலாம். அதோட காரணம் தான், அதோட பிரதிபலன் தான் 238 ரன் அவங்க அடிச்சு இவங்க வந்து 190 ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்காங்க. வேற எதுவும் இல்லை இங்க சொல்றதுக்கு. இன்னொன்னு கிளென் பிலிப்ஸ் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் ஒரு பெரிய இன்ஜுரியில இருந்து ரொம்ப காலமா கிரிக்கெட் ஆடாம இருந்தாரு. லாஸ்ட் ஐபிஎல்ல போனவர் கிரிக்கெட் அவுட் 2 இன்ஜுரியில. அதுக்கப்புறம் இப்பதான் வராரு தலைவர் மெல்ல மெல்ல. அங்க அவங்க ஊர்ல சூப்பர் ஸ்மாஷ் ஏதோ ஒரு டோர்னமெண்ட் ஆடிட்டு இருந்தாரு. அது ஏதோ ஆடிக்கிட்டு இருந்து மெல்ல மெல்ல இப்பதான் வந்துகிட்டு இருக்காரு. வந்து ஓடியிலே ஒரு செஞ்சுரி. இங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் T20 ஒரு குமார் ஒரு 70 சம்திங் ஏதோ அடிச்சாரு. ஸோ அவரு ஒரு பயம் காட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் T20 அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னுமே இருக்குது. மேட்ச் அண்ட் மேட்ச் பவுலிங் போடுறாரு. நல்ல ஒரு அசட்டா இருப்பாரு ஜிடிக்காக. ஸோ ஓகே, நீங்க கேட்ட கொஸ்டின் அதுதான், அந்த மேட்ச் ப்ரெஷர். இன்னொன்னு வந்து அவங்க கேட்ச் வின்னி மேட்ச், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அந்த மேட்ச் ப்ரெஷர்னால அவங்க அடிக்கிற அடியை பார்த்துக்கிட்டு அவங்களால வந்து தடுக்க முடியல. அதுதான் நான் சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னது அதேதான். ஃபர்ஸ்ட் T20 நான் வந்து டிஃபரன்ஸா சொன்னதும் அதேதான். ஏன்னா கேட்சஸும் அவங்க தவற விட்டுட்டாங்க. கொஞ்சம் சிலது ஃபீல்டிங்ஸ்ல ஃபம்பிள்ஸ் இருந்தது. அது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லலாம். இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, மெயின் டிஃபரன்ஸ் நான் சொல்றேன்னா, இந்தியா வந்து மொத்தம் 14 6 அடிச்சிருந்தாங்க முதல் மேட்ச்ல ஆக்சுவலி. வேற நியூசிலாந்து வந்து அவங்களால வந்து ஒரு 9 6 தான் அடிக்க முடிஞ்சது. இங்க ஒரு 5 6 டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அது. ஏன்னா ஒரு வந்த புது பேட்டருக்கு ஒரு 2-3 பால் ஒரு குஷன் தரணும்னா நீங்க நிறைய 6 அடிச்சாதான் பின்னாடி வர பிளேயருக்கு ஒரு டைம் எடுத்து ஆட முடியும். நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் வந்து உடனே அடிச்சு பார்த்தது இல்லை நான். கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. அந்த குஷன் கிடைக்கலையோன்ட்டு நினைக்கிறேன். அண்ட் சிக்ஸர்ஸ் தான் டிஃபரன்ஸா இருக்கு ஆக்சுவலி ரெண்டு T20 செகண்ட் T20 எவ்வளவு சிக்ஸர்ஸ் டிஃபரன்ஸ் சொல்றேன். செகண்ட் T20 ஆக்சுவலி இந்தியா வந்து அதுல 12 6 அடிச்சிருக்காங்க, 2 கம்மி போன மேட்சோட. இந்த மேட்ச்ல 12 இன்னைக்கு நடந்த மேட்ச்ல. வேற நியூசிலாந்து பாத்தீங்கன்னா அதே 8 6 மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆவரேஜா அந்த ஒரு 8 to 9 6 தான் வந்து வருது. இது நல்ல பிச்சஸ்ல நான் சொல்றேன், குட் பேட்டிங் ட்ராக்ல சொல்றேன். இந்தியா மாதிரி குட் பேட்டிங் ட்ராக்ல இந்தியன் பிச்சஸ்ல இருக்கு. ஸோ அதை பத்தி நான் அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணனா எதனா ஒரு இது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிஃபோர் வேர்ல்டு கப் வரப்போகுது. ஆக்சுவலி இன்னும் ஒரு 10 days தான் இருக்கு வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக. ஒரு 10 to 12 days தான். அப்ப நீங்க சொல்றதுன்னா வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கிற பிச்சஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இந்தியா வந்து சுமாரா இருக்கிற பிச்சஸ்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோவிங் ஆஃப் பேட் அகமதாபாத் மாதிரி இன்னைக்கு ஆடின பிச் மாதிரி இருக்கிற அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல நான் வந்து இந்தியாவை வந்து நல்ல குட் பேட்டிங் ட்ராக்ல இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நீங்க இந்தியாவோட அதிகமா 6 அடிச்சாதான் அவங்களுக்கு வந்து மேட்ச் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். நியூசிலாந்து வந்து குட் பேட்டிங் ட்ராக்லயே வந்து 9 தான் அடிக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி நின்று வர விக்கெட்ஸ்ல அவங்களால எப்படி பண்ண முடியும், அதுதான் என்னோட கேள்வி. பிகாஸ் வேர்ல்டு கப்புக்கு பிச்சஸ் மாறப்போகுது, இந்த அளவுக்கு ஃபிளாட் இருக்காது. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? 6 அடிக்க முடியாதுதான் நியூசிலாண்டோட பிரச்சனையா பேட்டிங்ல? நீங்க சொல்றது ரைட்டு தான். ரச்சின் ரவீந்திரா ட்ரை பண்ணாரு, அவராலே முடியல. டிவான் கான்வே எந்த அளவுக்கு ஸ்லோ ஆடுவாருன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட் பிளேயர். அவர் சிஎஸ்கேக்கு 2023 விளையாடும் போதே அவர் வந்து மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் அப்படி எடுத்துட்டு போவார். அவர் டிவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா எல்லாம் என்ன மாதிரி பிளேயர்னா 40 பால் 55 ரன்ஸ் இப்படிதான் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் அவங்க. 40 பால்ஸுக்கு 55 ரன்ஸ். அந்த மேட்ச் வந்து அப்படி எடுத்துட்டு போவாங்க ஸ்லோவா. பெரிய 230 250 ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. அப்படி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டரா இருக்கிற ஃபின் ஆலன், டிம் செஃபர்டு, அதுக்கப்புறம் வந்து மார்க் சாப்மேன், அந்த மாதிரி ஆட முடியும். மார்க் சாப்மேன்,
ஜிம்மி நீசம், மார்க் சாப்மேன், டேரல் மிச்சல் கூட அந்த மாதிரி பிளேயர் இல்லை. அவருமே கிட்ட டிவான் கான்வே டைப் ஆஃப் பிளேயர் தான். ரச்சின் ரவீந்திரா, டிவான் கான்வே டைப் ஆஃப் பிளேயர் தான். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அங்க இல்ல. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டிராவிஸ் ஹெட், மிச்சில் மார்ஸ், ஒரு மிச்சில் ஓவன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இந்த மாதிரி பிளேயர் அங்க இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்தியா டீமுக்கு காம்படிட்டரா இருக்க ஒரே டீம் வந்து ஆஸ்திரேலியா. அப்படி லைக் டு லைக் அவங்க இங்க இருக்கிற மாதிரி அங்க பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 14 6 அடிச்சா 15 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கு. ஆனா நியூசிலாந்து கிட்ட இந்த கரண்ட் ஸ்குவாட்ல நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேபி நாளைக்கு வந்து ஃபில் ஆனல் வந்தா, நடுவுல வந்து மறுபடியும் ஜெம்மி நீசம், ஒரு மார்க் சாப்மேன் பேக் டு ஃபார்ம்ல வந்தா நான் சொன்னது நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ வரைக்குமே இந்த இந்தியா டீமோட கரண்ட் ஸ்குவாட் அடிக்கிறதுக்கான ஸ்குவாட் கிடையாது நியூசிலாந்து. அவ்வளவுதான். அதுவும் இல்லாத அவங்களோட மெயின் ஸ்குவாட் ஆடல. ஆக்சுவலி வேர்ல்டு கப் செலக்ட் பண்ணதுல ஒரு ஒரு 5 பிளேயர் என்னவோ புது பிளேயர்ஸ் ஆடுறாங்க. லைக் கிறிஸ்டியன் கிளார்க், ஃப்ளோக்ஸ்லாம் கூட வேர்ல்டு கப் செலக்ட் ஆகல. அண்டு ஜிம்மி நிஷியம்லாம் வந்து இன்னும் வரவே இல்லை. ஆக்சுவலி அவர் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்காரு. நம்ம அதை பற்றி தனியாக வீடியோ பண்ணுவோம், அப்போ வந்து இதை பற்றி பேசலாம். ஸோ சிக்ஸர்ஸ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா செகண்ட் T20லயும் அதான் இருக்குது. ஆனால் செகண்ட் T20ல நீங்கள் ஒரு பாயிண்ட் நல்லா சொல்லியிருந்தீங்க, ஜாக் ஃப்ளோக்ஸை வந்து யூஸ் பண்ண விதம் சரியில்லைன்ட்டு. ஏன்னா தேர்ட் ஓவர் வந்து ஒரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 ஓவரில் வந்து பேக் டு பேக் ஓப்பனர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து தேர்ட் ஓவர் வந்து ஃப்ரெஷ் போலருக்கு கொடுத்தது நல்லதா இல்ல வந்து மேட் என்ட்ரிக்கே போயிருக்கலாமா? அங்க சாண்ட்னரை என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். போட்டு சஃபல் பண்ணாங்க. 3வது ஒரு பவுலரை கொண்டு வர போய் தான் அவர் வந்து 24 ரன் கொடுத்தாரு சகாரி ஃப்ளோக்ஸ். அப்பதான் நான் யோசிச்சேன், இதுக்கு பதிலாக கிறிஸ்டின் கிளார்க்கே ஆடி இருக்கலாமே அப்படின்ட்டு. ஆக்சுவலி சகாரி ஃப்ளோக்ஸ் பேட்டிங்ல செம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. ஒரு 6 2 4 அடிச்சிருந்தாரு. அவர் ஆக்சுவலி அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஆனா ஸ்விங் இல்லாத பிச், ஸ்விங்கே கிடைக்காத பிச்சில் நீங்க கொண்டு போய் அவரை போட வச்சா அவர் இந்தியாவோட தீபக் சகர் தான். அங்க அவரால் எந்த ஒரு வெரைட்டியுமே கொண்டு வர முடியாது. அந்த சீமை பிடிச்சி ஸ்விங் பண்ண தான் முடியும் அவரால். வேற எந்த வெரைட்டியுமே இல்லை அவர்கிட்ட. டெத் பவுலும் கிடையாது சகாரி ஃப்ளோக்ஸ். ஸோ அந்த ஒரு தேர்ட் ஓவர் மேட் கென்ட்ரி கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட், இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்காது பவர் பிளேக்குள்ளாடியே. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்திலே நான் அதுக்கான இதுதான் சொன்னேன் உங்ககிட்ட வழக்கம். ஆனா இப்ப இந்தியாவுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ்னா வந்து, நான் இப்ப ஸ்லைட்ஸ் போடுறேன் உங்களுக்கு, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க கிட்ட வந்து பவர் பிளேவே வின் பண்ணிடுறாங்க இந்தியா. எல்லா மேட்சும் எங்க ஆப்போனண்ட் அடிக்கிறாங்கன்னா போலிங் பவர் பிளே அண்ட் பேட்டிங் பவர் பிளே ரெண்டுமே சேர்த்து வின் பண்ணிடுறாங்க. இதர் 70 ரன் போனாலும் 3 விக்கெட் எடுத்துடுறாங்க பவர் பிளேக்குள்ளேயே. ஆர் பேட்டிங்ல 80 70 கன்சிஸ்டன்டா அடிக்கிறாங்க எல்லா விக்கெட்ஸ்லயுமே. குட் விக்கெட்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டீசென்டான விக்கெட்ஸா இருந்தாலும் சரி. ஸோ அதோட ஸ்லைடுக்கு வந்து ஒரு மெயினான காரணம் அவரால் தான். சஞ்சு சாம்சனுக்கு என்னாச்சு? அவரு சிங்கிள் டிஜிட்லயே அவுட் ஆகிட்டு இருக்காரு. சரியான இதுவும் இல்ல, அவசரப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கை மாத்தி அபிஷேக் சர்மாக்கு கொடுத்துட்டு இவர் பொறுமை ஆடணும்ல. ஏன்னா அபிஷேக் சர்மா தான் பவர் பிளேயை டாமினேட் பண்ணக்கூடிய பவர் வந்து அபிஷேக் சர்மா தான் இருக்குது. நீங்க வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபைட்டவே டேக் டவுன், ஃபர்ஸ்ட் ஓவர் ஆடுறாரு, ஃபர்ஸ்ட் பாலே ஆடுறாரு சஞ்சு சாம்சன். ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஆடுறதா எப்பவுமே பிடிக்கும் அப்படின்னு. நீங்க டிஃபெண்ட் பண்ணி அதை ஒரு சிங்கிள் கொடுத்து அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணுங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால்ல இருந்து 6 அடிக்க ஆரம்பிச்சிருவாருல்ல. சஞ்சு சாம்சன் அதுல போட்டு விடுறாரு தேர்டு. கடைசியில் அவருமே வந்து சிக்மன் கில் அளவுக்கு ட்ரோல் ஆகிட போறாரு. அது அவர் தான் யோசிக்கணும். சஞ்சு சாம்சன் இந்த T20க்காக ஒரு 3 to 4 kgs கம்மி பண்ணிட்டு வந்திருக்காரு. நீங்க கேள்விப்பட்டீங்களா? லாஸ்டா நடந்த சவுத் ஆப்பிரிக்காவோட சவுத் ஆப்பிரிக்கா T20ல இருந்து இப்போ வந்து ஒரு 3 to 4 kgs கம்மி பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஃபிட்னஸா இருக்கணும் T20 வேர்ல்டு கப்புக்காக. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி யுவராஜ் சிங் கிட்ட போய் கோச்சிங் பார்த்து, அவரோட பழைய சைல்டுஹுட் கோச்சஸ் கிட்ட எல்லாம் போய் மறுபடியும் ஒரு பிளேயிங் எல்லாம் பண்ணி, அவர் ஊர்ல ஹெவியா பிராக்டிஸ் பண்ணி வந்து இங்க சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவசரப்படுறாரோ, பால் 1ல இருந்து 6 அடிக்கிறது பாக்குறாரோ அபிஷேக் சர்மா மாதிரி அப்படின்னு தோணுது. அந்த ஒரு இதை மாத்தினாங்கன்னா அந்த ஓப்பனிங் காம்போ சூப்பரா கிடைச்சிடும். நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனர்ஸே மேட்ச் வின் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா இந்த T20ல ஸ்டில் அது நடக்கல. இன்னுமே ஒரு மேட்ச் அபிஷேக் சர்மா ஆனாரு, சஞ்சு சாம்சன் 2 மேட்சுமே ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு. அது என்னங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா வந்து அவருமே வந்து இன்னும் 2-3 மேட்சஸ் கண்டினியூவா வந்தாருன்னா அவருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும் லாஸ்ட்ல, சுப்மான் கில் மாதிரி. ஸோ அதை அவர் தான் யோசிக்கணும். கண்டிப்பா பண்ணுங்க. இந்தியா வந்து இந்த 2024 எண்டில் வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணாங்க. ஓப்பனிங் ஆக்சுவலி யார் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ருத்துராஜ் அண்டு இவங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க. சூர்யா ஆக்சுவலி கேப்டன்சி எடுக்கும் போது நான் சொல்றேன், அது ஆஃப்டர் 2024 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, SSV ஜெய்ஸ்வால் ஆடினாரு, நடுவில் ருத்துராஜ் ஆடினாரு,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்டா தான் வந்தாரு விநாயக் அப்படின்ட்டு. உள்ள வந்தவர் தான். அவரோட ஸ்லைடை நான் போடுறேன், அவர் பேசுவாரு. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லைடு வச்சிருக்க, அதாவது பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்க பிளேயர் தான். அந்த ஸ்லைடு நான் போட்டிருக்கேன், இது பாருங்க. இந்த ஸ்டாட்ஸை மட்டும் பாருங்க, என்னமா இருக்கு இது மட்டும். போஸ்ட் T20 வேர்ல்டு கப் இந்தியா ஏன் டாமினேட் பண்றாங்க, ஏன் வந்து 25 அவுட் ஆஃப் 25 T20 வின் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு அத்தாட்சியே தான். அவர் 33 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1200 ரன்ஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 190. இந்த மாதிரி ஆடினா எந்த டீம்லயும் ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணோம், இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு. அபிஷேக் சர்மா பத்தி உங்க தாட்ஸ்? ஆக்சுவலி இந்த ஸ்டாட் எல்லாமே ஒரு காலத்துல கிறிஸ் கெயிலுக்கு இருந்துச்சு. ஜாம்பவான் பிளேயர் கிறிஸ் கெயிலுக்கு இருந்துச்சு. அவர் அங்க என்ன பண்ணியிருக்காரு, மத்த லீக் கிரிக்கெட்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு நம்ம சொல்ல தேவையில்ல, எல்லாருக்குமே தெரியும். கூப்பிட்டு கேட்கிற சின்ன குழந்தைங்களும் சொல்லுவாங்க கிறிஸ் கெயில் நான் யாரு அப்படின்ட்டு. அபிஷேக் சர்மாவுக்குமே இப்ப அது அப்படியே அமைஞ்சிருக்கு. அங்க பாருங்க 190 ஸ்ட்ரைக் ரேட். அந்த 190 ஸ்ட்ரைக் ரேட்ல மேட்ச் அண்ட் மேட்ச் அது ஒரு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் தான். அப்போ ஒரு மேட்ச் அண்ட் மேட்ச் அவர் எவ்வளவு ஆடுறாரு, 250 எபோ ஆடி இருக்கணும் மேட்ச் அண்ட் மேட்ச். அவர் 300 வரைக்கும் ஆடின மேட்சஸ் இருந்திருக்கும். அப்படின்னா தான் அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜா 190 வந்திருக்கும். ஆவரேஜ் பாருங்க 37. ஓகே, அவர் அந்த 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. எல்லா மேட்சுமே அவர் பட்டுச்சுன்னா எல்லாமே எங்கேயோ கொண்டு போயிருவாரு. 5 பால்ல 25 ரன் அடிக்கிற பிளேயர்ஸ் அவரு அபிஷேக் சர்மா. 5 பால்ல 25 ரன், 6-4 6-4 அந்த கடை கண்டிப்பா 4-5 பால் 6-4 அடிச்சு 5 பால்ல 25 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு அவருக்கு. ஸோ 33 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அவர் என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே 88 அடிச்சிருக்காரு. அதான் சொன்னனே, கௌதம் கம்பீருக்கு அபிஷேக் சர்மா பார்த்தாதான் இப்போ ஒரு பெருமூச்சனே விடுறாரு அவரு. ஏன்னா டெஸ்ட்ல எடுத்தா ஏதோ சொதப்பிடுறாங்க, ஓடிஐன்னு வந்தாலும் சொதப்பிடுறாங்க. நமக்குன்னு இருக்கிறது கண்ணே கண்ணுன்ட்டு ஒரே ஒரு T20 மட்டும்தான். அதுல மட்டும் நீங்க என் தெய்வங்களா நீங்க வந்துட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீரோட ரியாக்ஷன். பும்ரா வந்தாலோ இல்ல அபிஷேக் சர்மா வந்தாலோ சஞ்சு சாம்சன் வந்தாலோ இல்ல இவங்க எல்லாம் வந்தாலுமே தெய்வங்களா நீங்க வந்து மறுபடியும் வந்து சேர்ந்ததுக்கு மிக்க நன்றி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அபிஷேக் சர்மாவோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் வந்து, நம்ம ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்லாம் இவ்வளவு பேசுறோம், அவர் இவ்வளவு சிக்ஸ் அடிச்சிருக்காருன்னு மட்டும் சொன்னா பகீர்னு ஆயிடும். இந்த 33 இன்னிங்ஸ்ல ஆல்மோஸ்ட் 80 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. இதுலயே வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணாலே ஒரு மேட்சுக்கு ஒரு 5 6 இல்ல 4 6 கன்ஃபார்ம். இது நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ் கெயிலுக்கு தான் நான் பார்த்திருக்கேன். இது பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு, பயப்படுற மாதிரி இருக்கு. இங்கிலாண்டே அலறி அடிச்சு ஓட்டுருவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. யாரு போட்டாலும் அவங்களுக்கு தான் பொதுவா இருந்தது. அந்த பிஃபோர் 2022 வேர்ல்டு கப் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர சிக்ஸ் ஹிட்டர் அப்படி பேசிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா அந்த டீம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்தியாவுக்கு இப்ப இருக்கு. வரவும் போறவங்களாம் சிக்ஸ் அடிக்கிறாங்க, எல்லாருமே வந்து பேட்டை டமால் டிமில்னு விடுறாங்க. அண்ட் தட் நோட் இஷான் கிஷன் இன்னைக்கு ஒரு பிளைண்டர் ஆஃப் த இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, ஆப்சன்ஸ் ஆஃப் திலக் வர்மா. அவரோட கம்பேக் வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். சையத் முஸ்டாக் அலியில வந்து ஒரு 100 அடிச்சாரு, ஃபைனலும் வின் பண்ணாங்க. அந்த ஃபார்மை இங்கேயும் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வேர்ல்டு கப்க்கு இந்தியாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்க போறாரு கோயிங் இன் டு த வேர்ல்டு கப்? பசி ப்ரோ, பசி. அந்த பசியும் வெறியும் கலந்த ஒரு ஆட்டம் தான் அது. ஏன்னா ஒரு 1 இயர் 1.5 இயருக்கு முன்னாடி என்னன்னா இவங்களுக்குமே இசான் கிஷனுக்கும் இந்தியாவோட கிரிக்கெட் கவுன்சிலுக்கும் ஏதோ சின்ன ஒரு கிளாஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இசான் கிஷன் வந்து மென்டலி சிக்கு, அவர் போய் ஃபர்ஸ்ட் சைக்கார்டிஸ்ட பார்த்துட்டு வரணும், மென்டல் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களுமே. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அதனாலதான் வந்து அவரை வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்துமே எடுத்துட்டாங்க. எடுத்ததுல இருந்து மனுஷன் கிரிக்கெட்ல இருந்து ரொம்ப சஃபர் ஆனா. சரியா ஃபார்ம் இல்ல, அது இல்ல இது இல்ல, எங்கெங்கயோ போய் அங்க இங்க அலைஞ்சு எக்கச்சக்க பிரச்சனை. கடைசியில பிடிச்சான், வந்தான், உடைச்சிட்டு தான் வந்தான் கதவை. ஜார்க்கண்ட் டீமை கேப்டன் பண்ணா, அங்க ஒரு வின்னு. அடுத்த கையோட ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து வந்தா ஐசிசி டூர்னமெண்ட்டுக்கு தான் வருவேன் அப்படி மாதிரி T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல நெய்மு. அதுக்கப்புறம் அங்க இருந்து நியூசிலாந்து ஸ்குவாட்ல திலக் வர்மாவோட ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. ஸோ ஓகே, இது ஒரு நல்ல ஒரு சைன் தான் மிடில் ஆர்டர்ல. ஆனா ஒன்ஸ் திலக் வர்மா வந்தாருன்னா அந்த இடத்த அவர் தான் ஆக்கிபை பண்ண போறாரு. ஏன்னா சஞ்சு சாம்சனோட ஒரு பேக்கப் தான் T20 ஸ்குவாட்ல வந்து அவர் வச்சிருக்காங்க. மேபி T20 ஸ்குவாட்ல அவர் வந்து திலக் வர்மா ஃபிட்னஸ் ஆகலைன்னா ஆடிடுவாரு நம்பர் 3 பொசிஷன். இல்லைன்னா இவர் தான் திலக் வர்மா தான் வந்து ஆட போறாரு.
ஆக்சுவலி வந்து நாங்க வந்து ஓடிஐ சீரிஸ் ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த போன லைவ்ல ஸ்வீப்பே அடிக்க மாட்டாங்க இந்தியன் டீம் அப்படின்னு பார்த்து சொன்னோம். இன்னைக்கு இஷான் கிஷன் அதையும் இறக்குறேன்ல அப்படின்ட்டு இன்னைக்கு இஷோதீதி ஒரு பால் வந்து ஆக்சுவலி காலில் போட்டாரு. அந்த பால் வந்து தூக்கி மிட் விக்கெட்ல கடாசிட்டாரு. அதே இன்னொரு பால் கொஞ்சம் வைடா தூக்கி போடுறேன், நீங்க மிட் விக்கெட்ல அடிங்கன்னு சொன்னாரு. ஓகே தேங்க்யூன்ட்டு அப்படி சொல்லி உல்டா ஷாட், ரிவர்ஸ் ஷாட், அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் இறக்கி விட்டாரு. ஸ்விட்ச் ஹிட் மாதிரி மேக்ஸ்வெல் அடிக்கிற மாதிரி இறக்கி விட்டாரு. இப்போ போடுங்கடா எனக்கு போலிங் அப்படின்ற மாதிரி இந்த காலையை இறக்கி விடுங்கடா அந்த மாதிரி ஆடினார் இன்னிங்ஸ் ஆக்சுவலி அவரு. அதுதான் டிஃபரன்ஸ் மேக்கர் எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் T20லன்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இஷான் கிஷன் ஆன பிளைண்டர் ஆஃப் த நாக்கை பார்த்து நம்மளோட கரண்ட் கேப்டன் 23 இன்னிங்ஸா 50 அடிக்காத இன்னைக்குதான் 50 அடிச்சிருக்காரு. அதை பத்தியும் சொல்லிடுங்க. அப்படி சகாரி ஃபிளாக்ஸோட தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால்ல ஒரு சொருகி இருப்பாரு. அப்படியே நடந்து வந்து இந்த ஆண்ட எங்கேயோ போயிடும் 6 பால். அதுல இருந்து அவரோட குவாலிட்டி என்ன ஃபார்ம்ல இருக்காரு நமக்கு தெரிஞ்சிடலாம். என்ன ஒரு ஃபார்ம்ல இருக்காரு நம்ம தெரிஞ்சுதே ஆகணும். பாலை எந்த அளவுக்கு உன்னிப்பா லாஸ்ட் மினிட் வரைக்கும் பாலை கவனிச்சு ஆடுறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்வீப் ஆடல, ரிவ்யூ ஸ்வீப் ஆடலாம் ஒரு கேள்வி இருந்துச்சு. அது எங்க இருந்துச்சு? டெஸ்ட்ல இருந்துச்சு. டெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த T20 இந்த ஓடிஐ தோத்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே அந்த கேள்வி இருந்துச்சு, சரியா ஸ்வீப் ஆடுறதுக்கான பிளேயர்ஸ் இல்லை அப்படின்ட்டு. இசான் கிஷன் முதல்ல இனிமே எல்லா ஃபார்மேட்லயுமே கொண்டு வரணும். நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தான் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க தேவ்தத் படிக்கிறதுக்கு தான் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் T20க்கு ஏத்த மாதிரி, ஒன் டேக்கு ஏத்த மாதிரி விளையாடுற பிளேயர்ஸ் அவங்களுக்காச்சும் ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி சர்க்கியூட்ல இருந்தவங்க இவங்க எல்லாம் கொடுத்தாகணும். என்னதான் இந்தியா வந்து பண்ணாலுமே நிறைய பேர் சான்சஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரியில இருந்தாரு. நான் ஓடியை பத்தி பேசுறேன், நான் வரல. இன்ஜுரியில இருந்த ஒரு பிளேயரை நீங்க அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ஸ்ட்ரைட்டா நீங்க நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஓடி வரும்போது கொண்டு வர வேண்டியது தானே. நீங்க கண்டிப்பா டம்ப் பண்ணி நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை தான் கொண்டு வரேன்னு பார்த்தா அவர் எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகிட்டு போறாரு ஸ்ரேயஸ் ஐயர். அதுக்கு லாஸ்டா செஞ்சுரி போட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த இடத்துல ஆட வச்சிருக்கலாம்ல. என்னோட கேள்வியா தான் அது முடிஞ்சிடுச்சு. நானும் நீங்க பேசும்போது லைவ்ல வரல, சம் இஷ்யூஸ் இதனால. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும்போது நம்ம பேசுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூசிலாண்டோட குறைங்க எல்லாமே சொல்லிட்டோம், இந்தியாவோட பாசிட்டிவ்ஸும் சொல்லிட்டோம். ஆக்சுவலி இந்தியன் ஸ்பின்னர்ஸும் நல்லா போடுறாங்க, நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸும் நல்லா போடுறாங்க. டிஃபரன்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஆக்சுவலி நான் பார்க்கறது வந்து பேட்டிங் தான் நினைக்கிறேன். நீங்களும் பேட்டிங் தான் சொன்னீங்க. ஏன்னா குட் விக்கெட்லேயே அவங்களால வந்து ஸ்டாட்ஸ் எதாவது சொல்லி குட் விக்கெட்ஸ்லேயே அவங்களால ஒரு 10 6 கூட தாண்ட முடிய மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப வந்து ஒரு வரிங் சைன், அலார்மிங் சைன் ஆக்சுவலி நியூசிலாண்டுக்கு பிஃபோர் கோயிங் டு வேர்ல்டு கப். ஏன்னா அவங்களோட பேக்கப் பிளேஸ்லாம் ரொம்ப சுமாரா இருக்க மாதிரி தெரியுது. டேரல் மிச்சல்லாம் வச்சு ஆனா எனக்கு தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. டேரல் மிச்சல் நம்பர் 6 எப்படி ஃபினிஷரா அவர் ஆடுவாரான்னு தெரியல. டேரல் மிச்சல் அவர் வந்து டெஸ்ட் பிளேயர், அப்புறம் வந்து ஓடிக்கு செம்ம பிளேயர், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேற டேரல் மிச்சல் T20 சைட்ல நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி சிஎஸ்கேக்கு செலக்ட் பண்ணி தடவுன்னு தடவுனா ஃபினிஷரா எடுத்து போட்டாங்க. 14 கோடி கொடுத்து தடவு பண்ண. அங்கே புரிஞ்சிடுச்சு அவன் வந்து சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸுக்கு செட் ஆக மாட்டான் T20க்கு அப்படின்ட்டு. அலார்மிங் சைன்ஸ் அவங்களுக்கு. அவங்க எப்படி பண்ண போறாங்கன்ட்டு நம்ம அவங்க ஸ்குவாட் அனாலிசிஸ்ல இன்னும் டீப்பா பத்தி பேசலாம். இப்போ வந்து அவங்களோட பிரைட் ஸ்பாட்டான ஜேக்கப் டஃபி, அவர் ஆக்சுவலி ஒரு ரெவலேஷனா இருக்காரு ஆஃப்டர் டீம் சவுதி அண்ட் ட்ரெண்ட் போல்ட் போன பிறகு. ஒரு T20ல ஒரு நிரந்தரமா இப்ப ஆயிட்டாரு. அவர் இப்ப எங்க பால் எடுத்தாலே விக்கெட் எடுக்கிறாரு. ஆக்சுவலி வருண் சக்கரவர்த்தி மாதிரி மேட்ச்க்கு 2 விக்கெட் மாதிரி இவரும் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அந்த ஆவரேஜ்ல இருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்றான்னா நீங்க T20ல எடுத்து போடுங்க, கண்ணை மூடிட்டு அவரை. அவ்வளவுதான் என்ன சொல்றது. நீங்க லைக்வைஸ் இஷான் கிஷன் எப்படி இந்தியாவுக்கு ஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு ரிப்ளேஸ்மெண்டா உள்ள வந்தாலும் அதே மாதிரி ஃபின் ஆலன் வந்தா இந்த டீமுக்கு ஃபயர் பவர் வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஒரு நல்ல மூவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபின் ஆலன் அண்ட் சைஃபோர்ட் பேட்டிங் ஆனா கொஞ்சம் அந்த பவர் இருக்க மாதிரி தெரியுது. பவர் பிளேல ஒரு 70 ரன்ஸ் கேரண்டி கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட 1 டவுன் பேட்ஸ்மேன் அண்ட் 4th டவுன் வரவங்க கொஞ்சம் pretty much ஈஸியரா இருக்கும். அப்புறம் பிலிப்ஸ்க்கும் ஒரு டைம் இருக்கும் மேட்ச் எடுத்துட்டு போய் ஆடுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட அந்த ஒரு பேலன்ஸ் T20ல ஏன் கிடைக்குது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஸ்டாட் நான் ஒன்று போடுறேன். இந்த ஸ்டாட் வந்து வேர்ல்ட் நம்பர் 1 ஆல்ரவுண்டர் இவரோட வித் தி பால் வித் தி பேட். இதை பாத்தீங்கன்னா போஸ்ட் T20 வேர்ல்டு கப் அப்புறமாவே
அந்த ஃபைனல்ஸ்க்கு அப்புறமாவே ஒரு டிஃபரெண்ட் பிளேயரா தெரியுறாரு. ஆக்சுவலி அந்த 2024ல அவருக்கு நிறைய ஒரு இதெல்லாம் நடந்தது. கொஞ்ச நேரம் நல்லா போல எம்ஐ கேப்டன் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான உருவம் எடுத்து வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்வாகோட பர்ஃபார்ம் பண்ற ஹர்திக் பாண்டியா. என்ன நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியா தான் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இந்தியாவோட காம்பினேஷனுக்கு? ஹர்திக் பாண்டியா மட்டும் அடிக்கடி இன்ஜுரி ஆகாம இருந்தாருன்னா 3 ஃபார்மேட்ஸோட கேப்டனா அவர் தான் இருந்திருப்பாரு. ஓடிஐ, T20I, டெஸ்ட் 3 ஃபார்மரோட கேப்டனா அவர் தான் இருந்திருப்பாரு. ஆக்சுவலி T20யோட கேப்டன் அவர் தான் இருந்தாரு. அடிக்கடி இன்ஜுரி ஆகி போறாருங்கிற காரணத்தினால தான் சூரியகுமார் யாதவ் கையில போச்சு கேப்டன்சி. ரோஹித் சர்மா போனதுல இருந்து ஸ்ட்ரைட்டா ஹர்திக் பாண்டியா கையில தான் கொடுத்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு கரெக்டா 100% ஃபிட்டா இருந்தாருன்னா ஒரு எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு செயின் வாட்சன் எல்லா ஃபார்மேட்லயுமே ஆடி கலக்குவாரோ அதே மாதிரி இவரும் ஃபிட்டா இருந்தாருன்னா கலக்கி இருக்கலாம். அவருமே செயின் வாட்சனுமே இவர மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தான். 140ல போடுற ஒரு ஆல்ரவுண்டர் தான் அவருமே. ஆனா அவரை விட இவர் ஹர்திக் பாண்டியா விட அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. செஞ்சுரிஸ் இருக்கு ஏகப்பட்டது, 50s ஏகப்பட்டது இருக்கு எல்லா ஃபார்மேட்லயுமே. ஸோ ஹர்திக் பாண்டியா 11th ஆர்டர்ல வந்து ஸ்ட்ரைக்கரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன கேட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஆல் ஃபார்மேட் ஆடணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். ஆனா அவரோட ஃபிட்னஸ்னால அவர் வந்து இப்படி பண்றாரு. அவரு அங்க நீங்க பாருங்க அவரோட ஆவரேஜ் இவருமே 35 வச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா 37, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே 37 ஆவரேஜ் வச்சிட்டு இருக்கும்போது இவர் டவுன் ஆர்டர்ல வந்து 35 ஆவரேஜ் வச்சிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு T20ல. ஓகே, ஒரு ஆல்ரவுண்டரா 9 எக்கனாமி வச்சிருக்காரு. 22 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. மத்தபடி ஒரு ஆல்ரவுண்டர்னா இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் ஒரு ஹர்திக் பாண்டியா. பட்டாஸ் மாதிரி பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் T20 அண்ட் செகண்ட் T20ல வந்து அவுட் பிளேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி 2 T20லுமே பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் T20ல 48 ரன்ஸ்ல வின்னு, இது வந்து 15 ஓவர்ஸ் பேர்ல வின்னு. ஈவன் தோ நியூசிலாந்து செகண்ட் ஸ்டிண்ட் ஆஃப் சைடு வச்சிருந்தாலும் இந்தியாவை தொடக்கூட முடியாத உயரத்தில் தான் நியூசிலாந்து கீழே இருக்காங்க. இந்தியா எங்கேயும் மேல இருக்காங்க. சூரியகுமாரோட பட்டாசான ஃபார்ம் பார்த்தோம். எல்லாத்தையும் பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீடியோல. இன்டர்நேஷனல் வீடியோஸ்க்கு அந்த அளவுக்கு வியூஸ் வரதில்லை. உங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம். வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது பிளேயர்ஸை பத்தி பேசாத விட்டு இருந்தா கூட இந்த ரிவ்யூல அதை பத்தி சொல்லுங்க. அப்கமிங் இதுல நம்ம பண்ணுவோம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ஸ் நம்ம பார்க்க போறோம் அடுத்து. அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சும் யார் யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க, வேர்ல்ட் கப்ல எப்படி பண்ண போறாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். அந்த ஆக்சுவலி இப்போ 2 ஸ்குவாட் பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. அவங்க தான் வந்து ஃபேவரட்ஸ் மாதிரி தெரியுது போற போக பார்த்தா. அடுத்து வர ஸ்குவாட்லாம் நாங்கள் அப்கமிங் வீடியோஸ்ல பண்ணுவோம். உங்க சப்போர்ட் அதுக்கு கொடுங்க.